கோட் திரைப்படத்திற்கு அடுத்தபடியாக வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் தளபதி 69 திரைப்படத்தில் நடிக்க உள்ளார். அதுதான் விஜய் சார் நடிக்கும் கடைசி திரைப்படம் என்றும் தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை துவங்கியிருப்பதால தளபதி 69 திரைப்படத்தோடு நடிப்புக்கு முழுக்க போட்டுவிட்டு முழு நேர அரசியலில் ஈடுபட போகிறார் நம்ம விஜய் சார் அவர்கள். இதற்கிடையில தளபதியுடைய 69 திரைப்படத்தில் விஜய் சாருக்கு ஜோடியாக அபர்ணா பாலமுரளி நடிக்கிறார் என ஒரு தகவல்கள் வெளிவந்திருந்தது. அபர்ணா அவர்கள் வேண்டாம், த்ரிஷா அல்லது கீர்த்தி சுரேஷை நடிக்க வைக்கும் என தளபதியுடைய சொல்லுமே கோரிக்கை விடுத்து வந்திருக்காங்க. ஆனால் தளபதியுடைய 69 திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அபர்ணா த்ரிஷாவோ இல்லை, அதற்கு மாறாக சமந்தா அவர்கள் ஹீரோயினாக நடிப்பது உறுதியாகி விட்டதாக கூறப்பட்டு விஜய் சாருடைய கடைசி திரைப்படத்திற்கு நம்ம அனிருத் அவர்களுமே இசையமைக்க இருக்கார். அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா கத்தி தேரி மெர்சல் ஆகிய திரைப்படங்களில் விஜய் சாருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் சமந்தா அவர்கள். மேலும் தளபதியுடைய கடைசி திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிப்பது என்பது ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு விஷயம். அந்த ஸ்பெஷல் வாய்ப்பு நம்ம சமந்தா அவர்களுக்குமே கிடைத்து வந்திருக்கு. இருந்தாலுமே இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை காத்திருப்பதை தவிர வேறு வழி கிடையாது. மேலும் விஜய் சாருடைய 50வது பிறந்தநாள் அன்று தளபதியுடைய 69 திரைப்படத்துடைய வேலை துவங்கும் என்பது முன்பு கூறப்பட்டது போல, ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லையா. தளபதியுடைய 69 திரைப்படம் கைவிடப்பட்டதாக கூட ஒரு பேச்சு கிளம்பி அடங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பாத்தீங்கன்னா கல்வி விருது விழாவை சென்னையில் நடத்தி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியரை கௌரவித்திருக்கார் நம்ம விஜய் அவர்கள். அந்த நிகழ்ச்சியின் போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் வெளியாகி வைரலானது. சரி, ஓகே, இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.